4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்து அசத்தல். பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் 2வது இடத்தையும், மும்பை ஐஐடி 3வது இடத்தையும் பிடித்த நிலையில் டெல்லி எய்ம்ஸுக்கு 7வது இடம். நாட்டின் சிறந்த கல்லூரிகளின் பட்டியலில் கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரிக்கு 7ஆம் இடம். சென்னை லோயலா கல்லூரி 8ஆம் இடத்தை பிடித்தது. செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கப் போவதில்லை என்பதே உண்மை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் தடத்தில் 55 மின்சார ரயில் சேவைகள் ரத்தானது 18ஆம் தேதி வரை தொடரும். விழுப்புரம் தாம்பரம் மின் ரயில் சேவையும் 4 நாட்களுக்கு ரத்து என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்காலத்தில் 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு. ஆகஸ்ட் 18 நடைபெறும் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, ரஜினி, கமல் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். வேலூரில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். காட்பாடி அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் எலக்ட்ரானிக் பொருட்கள் சேதம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கனமழை. கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு. கோவை நீலகிரிக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் சில பகுதிகளில் 48 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நெல்லை நகர் பகுதிகளில் காற்றுடன் கனமழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. செபி தலைவர் மீது குற்றம் சாட்டும் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு என்று பாஜக குற்றச்சாட்டு. மோடி வெறுப்பு இந்தியா மீதான வெறுப்பாக மாறியிருப்பதாக ரவிசங்கர் பிரசாத் சாடல். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மாநகராட்சிகள் தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அடுத்ததாக புதுக்கோட்டை மாநகராட்சி, அடுத்ததாக காரைக்குடி மாநகராட்சி. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். அவதத்தூர், மணிகண்டம் பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 15 லட்சம் ரூபாய் நிதி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து வழங்கினார் திருமாவளவன். கரூர் மாவட்டம் பழையஞ்செய்குண்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜகோபால் கைது. வீடு கட்ட அனுமதி வழங்க 17,500 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது பிடிபட்டார்.
சினிமாவில் உள்ள தெளிவோடும் உழைப்போடும் அரசியலில் பயணிக்க வேண்டும். விஜய்க்கு கனிமொழி அட்வைஸ். சிறந்த மாநிலங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறந்த மாநில பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாட்டில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் மாநில அளவிலான பல்கலைக்கழகங்களில் சிறந்த பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் தற்போது முதல் இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகமானது பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாநிலங்களுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டுள்ள நிலையில் அதில் முதல் இடம் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டது. முதல் ரேங்க் பிடித்து சிறந்த மாநில பல்கலைக்கழகங்களின் வரிசையில் முதலிடம் அண்ணா பல்கலைக்கழகமும் பாரதியாரிடம் 8வது இடத்தையும் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுள்ளது. சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை பட்டியலில் 2 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னை ஐஐடி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் முதலிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பிடித்துக்கும் நிலையில் தற்பொழுது சிறந்த மாநிலங்களுக்கான தரவரிசை பட்டியலினுடைய அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய கல்வி நிறுவனமானது வெளியிட்டது. அதில் மாநிலங்கள் வாரியிலான அந்த ஒரு சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகமானது முதலிடத்தை பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 8வது இடத்தில் பாரதியார் பல்கலைக்கழகமானது 8ஆம் இடத்தை பெற்று சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலில் அவர்கள் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது முதலிடம் பிடித்திருக்கிறது. பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள், அதே போல இந்த தரவரிசை பட்டியலில் வேற என்ன முக்கியமான விஷயங்களை உற்று நோக்க வேண்டியது இருக்கிறது சுசித்ரா? நிச்சயமாக அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்ற ஒரு பிரிவில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக மெட்ராஸ் ஐஐடியில் தொடங்கி கோவையினுடைய பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரி, சென்னை லயோலா கல்லூரி, அது மட்டுமல்லாமல் அம்ரிதா பல்கலைக்கழகம், சவிதா மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த முறை தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் அவை ஒவ்வொரு பிரிவுகளில் தனித்தனியாக அவை வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த பிரிவில் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகமானது ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த பல்கலைக்கழகமாக முதல் இடத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில், அதே போல கல்லூரிகளுக்கான பிரிவில் 2 கல்லூரிகள், அதாவது 7ஆம் இடத்தில் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் பெண்கள் கல்லூரியும் 8வது இடத்தில் லயோலா கல்லூரியும் கல்லூரிகளுக்கான பிரிவில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து, அதாவது ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரை தொடர்ந்து 5வது முறையாக ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடத்தை இந்த முறை ஐஐடி மெட்ராஸ் ஆனது பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பல் மருத்துவத்திற்கான சிறந்த பல்கலைக்கழகமாக, சிறந்த மருத்துவ கல்லூரியாக சவிதா மருத்துவக் கல்லூரியானது சென்னையிலிருந்து தேர்வாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதே போல சிறந்த மாநில பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் தான் முதல் இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், 8வது இடத்தில் பாரதியார் பல்கலைக்கழகம் தற்பொழுது தங்களுடைய இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது வெள்ளூருடைய விஐடி மற்றும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் மெடிக்கல் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கான சிறந்த தரவரிசை பட்டியலில் சிஎம்சி வெள்ளூரானது 3வது இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். பல்வேறு கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் இந்த முறை முதல் 10 இடங்களுக்குள் பல்வேறு பிரிவுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல முதல் 10 இடங்களுக்குள்ளாக தமிழகத்தை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் முக்கியமான இடங்களை பிடித்திருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் அடுத்து என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது சுசித்ரா? நிச்சயமாக அதாவது ஆராய்ச்சி, பொறியியல், மருத்துவம், நிர்வாக மேலாண்மை, பார்மசி, பல் மருத்துவம், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி நிறுவனமானது, மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறோம். அதே போல ஆர்கிடெக்சர் மற்றும் பிளானிங், வேளாண் துறை மற்றும் அந்த துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பட்டியலையும் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரும் அந்த விழாவில் மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டு வருகிறது. அதே போல இன்னோவேஷன் பிரிவிலும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது
மத்திய கல்வி அமைச்சகம் ஒவ்வொரு பிரிவு வாரியாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த முறை புதிதாக 3 பிரிவுகளானது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள. அதில் முதலாக ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி என்ற ஒரு கேட்டகரியும் இந்த முறை இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஓபன் யூனிவர்சிட்டி மற்றும் ஸ்கில்ட் யூனிவர்சிட்டி ஆகிய 3 பிரிவுகள் இந்த ஆண்டு முதல் புதியதாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் கல்லூரிகள் விரிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்களும் பிரிக்கப்பட்டு எந்தெந்த கல்லூரிகள் மற்றும் எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் எந்த பிரிவின் கீழ் சிறந்த இடங்களை பெற்றுள்ள எவை சிறப்பாக செயலாற்றியுள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது அறிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய விருதுகள் அந்த வழங்கும் விழாவும் டெல்லியில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல மருத்துவ கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் யார் யார் எந்தெந்த இடங்களை பிடித்திருக்கிறார்கள் சுசித்ரா? நிச்சயமாக அந்த மருத்துவ கல்லூரிகளை பொறுத்த அளவில் முதல் இடத்தில் டெல்லியில் உள்ள ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் டெல்லி ஆனது முதல் இடத்தை பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சண்டிகரனுடைய போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அந்த கல்லூரியானது 2ஆம் இடத்தையும் மருத்துவ கல்லூரியில் பெற்றது. அதே போல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர் 3வது இடத்தில் மருத்துவ படிப்புகள் சிறந்து விளங்கியமைக்காக 3வது இடத்தில் சிஎம்சி வெள்ளூரும், 4வது இடத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூருவில் இருக்கும் இந்த ஒரு நிம்ஹான்ஸ் கல்வி நிறுவனமும் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 5வது இடத்தில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்மர் ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கல்வி நிறுவனமும் 5வது இடத்தில் மருத்துவ பிரிவுகளில் அவர்கள் இந்த ஒரு இடத்தை பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல பல் மருத்துவ பிரிவில் முதல் இடத்தை சவிதா கல்லூரியானது பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் இந்த கல்லூரியானது பல் மருத்துவ பிரிவில் முதலிடத்தையும் 2வது இடத்தை மணிப்பால் காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் கல்லூரியும் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது ஒவ்வொரு துறை வாரியாக பிரிவு வாரியாக அவர்கள் வழங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெருவாரியான ஒரு கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, அமிர்தா பல்கலைக்கழகம் ஆகியவை ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தரவரிசை பட்டியலில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்கள் தேர்வாவது வரைக்கும். அந்த வகையில் இந்த முறை தொடர்ந்து 5வது முறையாக ஐஐடி மெட்ராஸ் முதலிடமும் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல மற்ற கல்லூரிகள் இவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அதாவது 100 கல்லூரிகளுக்கான பட்டியல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய கல்வி அமைச்சகத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இந்த முதற்கட்டமாக வெளியாகிருக்கும் இந்த பட்டியல் தவிர மற்ற கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த தரவரிசை பட்டியலில் சிறந்த கல்வி நிறுவனங்களாக தேர்வாகி உள்ளார்கள், அவர்கள் எந்த ரேங்கில் இடம்பெற்றார்கள் என்ற ஒரு தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மத்திய கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் காலேஜஸ் கல்லூரிகளுடைய பட்டியலை பொறுத்தளவில் முதலிடத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்து கல்லூரியானது பெற்றுள்ளது. 2வது அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய மிராண்டா ஹவுஸ். குறிப்பாக இந்த கல்லூரிகள் பட்டியலை பொறுத்தளவில் மிக அதிகமாக கல்லூரிகள் என்பது டெல்லியில் உள்ள கல்லூரிகள் தான் தேர்வாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. ஆனால் அதே சமயம் 7வது இடத்தில் தமிழ்நாட்டை குறிப்பாக கோயம்புத்தூரை சேர்ந்த பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் பெண்கள் கல்லூரியும், 8வது இடத்தில் லயோலா கல்லூரியும் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6வது இடத்தில் சென்ட் சேவியர்ஸ் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீங்க தொடர்ந்து இணைப்பிலிருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மாநில அளவில் பல்கலைக்கழகங்களில் தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. பொதுவாக அரசியல் களத்தில் தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கருத்தும் அடிக்கடி வைக்கப்படக்கூடிய சூழல்ல 10 இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்க்கலாம் சார்? ரேங்கிங் பாராமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி கரெக்டான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து தரதில்லை. நான் NIRF ரேங்கிங் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஐடி உங்களுக்கு தரது ஐடி பவுண்டரி ஐடி பவுண்டரி பட் இவங்க பேராமீட்டர்ஸ் வந்து எதிர்க்க பேராமீட்டர்ஸ் வந்து நாட் அப் டு த லெவல் ஆஸ் பர் இன்டர்நேஷனல் ரேங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து. இன்னொன்று வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து இப்போ நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு இது வந்திருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பெரிய வந்து இன்னும் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய செக் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பல்கலைக்கழகம் தெரியாது. அண்ட் இது எந்த பேராமீட்டர் எடுத்துட்டாங்களோ அந்த பேராமீட்டர்ஸ் இது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வேணாலும் பாசிட்டிவாகவும் காமிக்கும், நெகட்டிவாகவும் காமிக்கும். நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை எப்போது நிறைவடையும் என்று அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிவடைய இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தால் நடுநிலையான அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டால் 6 மாதங்கள் ஆகும் என்றும் குறிப்பிட்டார். 500க்கும் அதிகமான சாட்சியங்கள் இருக்கும் நிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என்றும் நீதிபதிகள் வினவினர். இந்நிலையில் ஜாமீன் கோரிக்கை உள்ள நிலையில் அரசு வழக்கறிஞர் நியமனம் குறித்து பேசி வருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு கேள்வி எழுப்பியது. முதலில் ஜாமீன் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர். இந்த வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் குறிப்பிட்ட அமலாக்கத்துறை, ஆனால் தற்போது வரையில் முடிக்கவில்லை என்றும் தெரிவித்தது. மேலும் தமிழ்நாடு அரசு குற்றவாளிகளுக்கு உதவி வருவதாக மத்திய அரசு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உடனடியாக விசாரணை தொடங்க வாய்ப்பில்லை என்ற வகையில் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் அது செந்தில் பாலாஜிக்கு பொருந்துமா என்றும் வினவினர். செந்தில் பாலாஜி வழக்கில் அது பொருந்தாது என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதத்தை முன்வைத்த வழக்கறிஞர், இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறையால் திருத்தப்பட்டவை என்றும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் குற்றம் சாட்டினார். மனுதாரர் முன்னாள் அமைச்சர் என்றும் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்றும் எடுத்துரைத்த வழக்கறிஞர், அவர் எங்கும் தப்பி செல்ல மாட்டார் என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் ஜாமீன் தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.